தற்பொழுது உடனுக்குடன் நிரலையில் கோவை மாவட்டம் ஆழியார் கவியருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் இரண்டாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாசிலாமணி இணைகிறார். வணக்கம் மாசிலாமணி. கவியருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் இரண்டாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம். மாலதி, ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட ஆழியார் கவியருவி மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகும். கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பெய்து வருவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஆழியார் பகுதியில் உள்ள கவியருவியில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நேற்று காலை சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கும் பொழுது நீர்வரத்து அதிகரித்ததால் ஆழியார் கவியருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து அருவியை விட்டு வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர். இதனால் அருவி மூடப்பட்டது. இந்த நிலையில் இன்றும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி பகுதியில் தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக இன்று மதியம் 2 மணி அளவில் காட்டாற்று வெள்ளம் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டத் தொடங்கியது. இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புக்காக போடப்பட்டிருந்த தடுப்பு கம்பிகளும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு 2வது நாட்களாக தடை விதிக்கப்பட்டுள்ளது வனத்துறை. மாலதி. மாசிலாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.